பீஷ்மர் சொல்றார், பாண்டவர்களே, இந்த கண்ணன் இருக்கானே, அவன் தாண்டா உங்களுக்கு மிகப்பெரிய பலம். இந்த கிருஷ்ணன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? ஸ்வநிகமம் அபகாய மத் பிரதிஜா மிருதமதிகர்த்தும் அவப்ளுதோ ரதஸ்தகா திருதரத சரணோபியாச்சலத்குஹு ஹரிரி வஹந்தும் இபம் கதோத்தரியா. பீஷ்மர் சொல்றார், என் கண்ணுல இன்னும் அந்த காட்சி இருக்குடா. போருக்கு முன்னாடி கிருஷ்ணன் ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சபதம் பண்ணா. பீஷ்மர் சொல்றார், கிருஷ்ணன் ஆயுதம் எடுக்க வைப்பேன்னு நான் சபதம் பண்ணிட்டேன். கிருஷ்ணன் என்ன பண்ணானா, தன் சபதத்துல தான் தோத்தா கூட பரவாயில்ல, என் பக்தன் பீஷ்மன் அவன் சபதத்துல தோத்துறவே கூடாது, நான் தோத்து என் பக்தனை ஜெயிக்க வைக்கிறேன்னு சொல்லி 3ஆம் நாள் யுத்தத்துல கையிலே சக்கரத்தை ஏந்தி கொண்டு புழுதி படிந்த முகத்தோடு நெற்றியிலே வியர்வையோடு குழல் கற்றைகள் அப்படியே சாய அவனுடைய உத்தரியம் காற்றில் பறக்க கையில் சக்கரத்தை ஏந்தி கொண்டு என்ன நோக்கி நடந்து வந்தாண்டா. ஆயுதமே எடுக்க மாட்டேன்னு சபதம் பண்ணவன் அந்த சக்கரத்தால பீஷ்மரை தாக்கல, ஒண்ணும் பண்ணல. 4 அடி நடந்துட்டு திரும்ப வந்து உட்கார்ந்தான். எதுக்குன்னா, கண்ணன் பக்தர்களை ஜெயிக்க வைப்பான், தன்னை நம்பினவரை கைவிட மாட்டான். எந்த அளவுக்குன்னா, தான் தோற்றா கூட பரவாயில்ல, தன் பக்தன் தோக்க கூடாது, தான் தோற்று பக்தனை ஜெயிக்க வச்சு அழகு பார்ப்பான். அந்த அளவுக்கு அனுகிரகம் பண்ணும் கண்ணன் உங்களுக்கு பக்கபலமா எப்போதும் இருக்கும் போது, ஆரம்பத்துல திரௌபதிக்கு புடவையை கொடுத்ததுலேருந்து, அந்த அகத்திக்கீரையை சாப்பிட்டு துர்வாசர்ட்டேந்து காத்ததுலேருந்து, பாண்டவர்கள் பக்கம் நான் வரேன்னு சொன்னதுலேருந்து, என்னை தாண்டி அவர்களை தொடரா பார்க்கலாம்னு சொன்னதுலேருந்து, பாண்டவர்களுக்காக தூது சென்றான், பாண்டவர்களுக்காக அமாவாசையை மாற்றி காட்டினான், பாண்டவன் அர்ஜுனனுக்காக பகவத்கீதையை உபதேசித்தான். போரிலே நடந்த எத்தனை எத்தனை ஆபத்துகள், அது ஒரு வைஷ்ணவாஸ்திரமா இருக்கட்டும் அல்லது ஜெயத்ரத வதமா இருக்கட்டும், அதை தொடர்ந்து கர்ணனுடைய நாகாஸ்திரமாக இருக்கட்டும், அஸ்வத்தாமாவோட நாராயணாஸ்திரமா இருக்கட்டும், எல்லாத்திலேருந்தும் காப்பாத்தி கர்ணவதம் துரியோதனவதம் அதை நடத்தி கொடுத்து, அதுக்கு மேல போர் பூர்த்தியானதுக்கு அப்புறமும் என் டியூட்டி முடிஞ்சு போச்சுப்பா, ஜெயிச்சுட்ட, இனிமே நீ பாத்துக்க வேண்டியது போல, அதுக்கப்புறமும் காப்பாற்றி கொடுத்து, திருத்தராஷ்டிரன்டேந்து காப்பாத்தி, வம்சம் பரீட்சித்த காப்பாத்தி கொடுத்து, எல்லாத்துக்கும் மேல பீஷ்மர்டேந்து ஒரு விஷ்ணு சகசிரநாமம் தன் திருநாமங்களின் உபதேசத்தை தானே முன்னிருந்து வாங்கி கொடுத்திருக்கான்னா எவ்வளவு பெரிய அனுகிரகம். அப்போ இந்த பஞ்சவரை பல வகையும் காத்தார். பாண்டவர்களை எத்தனையோ வகைகள்ல நம்மாழ்வாரும் அதான் சாய்ச்சுட்டார், கண்ணன் அல்லால் இல்லை கண்டீர் சரண். கண்ணனை விட்டால் நமக்கு சரணே கிடையாது.